தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் குழந்தை பிறப்பு என்பது மங்களம் என்று சிந்திக்க போகிறோம். வழக்கமாக குழந்தை பிறந்தா தீட்டு 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 அப்படின்னே சொல்லி நம்மளெல்லாம் அச்சுறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே இதை காலங்காலமாக சொல்லி குழந்தை பிறந்தால் கோயிலுக்கு போகக்கூடாது, வீட்டில் இறை வழிபாடு செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு பெரிய அச்சம் மக்கள் மத்தியிலே நிலவிட்டிருக்கின்றார்கள். அப்படியே குழந்தை பிறப்பு என்பது மங்களமான ஒன்று, அது தீட்டு அல்ல என்று நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அதாவது இந்த குழந்தை பிறப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சியான இன்பகரமான ஒன்று. அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் மக்கள் பேறு என்று ஒரு அதிகாரத்தையே குழந்தை பெறுவதை பற்றி பாடியிருக்கின்றார். பேருனா என்னன்னா புண்ணியம்னு சொல்கிறாங்களே வடமொழியில், அதை தான் பேரு அல்லது கிடைத்தற்கு அரிய ஒன்று அல்லது நன்மையான ஒன்று என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதிலும் நாம் பெறுகின்ற குழந்தைகளில் ரொம்ப அறிவான குழந்தைகள் பெறுவது ஒன்று இருக்கின்றதே, அதை விட உலகத்தில் வேறு பேரு கிடையாது என்று திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார். அப்போ குழந்தை பெறுவது என்பது ஒரு அரிய பேரு அப்படின்னு. அதற்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 வகை பிறப்புகளில் அதற்கு மேலே 84 100,000 உயிரினங்களில் இந்த மானிடராய் பிறத்தல் என்பது மிக அரிதான ஒன்று என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. அப்போது ஏன் மானிடராய் பிறத்தல் அரிது மிக அரிய ஒன்று என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த மானிட பிறவியில் தான் நாம் இறைவனை மலர் போட்டு திருமுறைகள் பாடி அந்த இறைவனை கையால் கூப்பி தலையால் வணங்கி வழிபாடு செய்ய முடியும் என்று சொல்கின்றார்கள். அதனால் ஒரு குழந்தை மனிதனாக பிறந்திருக்கின்றது, மாந்தனாக பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அது அரிதிலும் அரிது, மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு இறைவனை வழிபடுவதற்கு என்று சொல்கின்றார்கள். இன்னும் கூட நம்முடைய தமிழ் சைவர்களுடைய சைவ சித்தாந்தம் ஒரு பிறப்பு என்பது போன பிறவியினுடைய தொடர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலவும் பிறவி என்று சொல்கின்றார். அப்போ சமய அடிப்படையில் இந்த பிறப்பு என்பது மிகச்சிறந்த ஒன்றாக, மகிழ்ச்சிகரமான ஒன்றாக, பெறுதற்கரிய பேராக சொல்லப்படுகின்றது. இதை தவிர ஒரு பெண் தாய்மை அடைந்து ஒரு தாயாகின்றாள் என்பது அவளுடைய வாழ்க்கையில் அவள் முன்னேறுவதற்கான அடுத்த ஒரு நிலை என்று சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அறிவு வளர்வதற்கும் அறிவு சிறப்பதற்கும் பெரும் துணையாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அதனால தான் திருக்குறளில் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தத்தம் வினையான் வரும்னு. அப்போது ஒன்று அந்த குழந்தை தன்னுடைய வினையை கழிப்பதற்கு இங்கு வருகிறது, அடுத்து அந்த குழந்தையை பிள்ளையாக பெற்று நம்முடைய வினையை கழிப்பதற்கு அந்த குழந்தை துணை நிற்கப் போகின்றது என்று சைவ சித்தாந்தம் அந்த குழந்தை பெறுவதை மிக சிறப்பாக சொல்கின்றது. எனவே இந்த குழந்தை பெறுவது என்பதே இறைவனால் கொடுக்கப்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு தாய் குழந்தை பெறுகின்றாள் என்று சொன்னால் அவள் இறைவனுடைய திருவருளால் குழந்தை பெறுகின்றாள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதில் எந்த குற்றமும் ஏற்படவில்லை. ஒன்று, இறைவன் தருவதனால நாம் எந்த குற்றமும் செய்யலை. அதனால் தாய் குற்றம் செய்யவில்லை, குழந்தை குற்றம் செய்யவில்லை. ஒன்று. அடுத்து, குழந்தை பிறந்து நாம் இறைவனை வழிபட்டால் இறைவனுக்கு குற்றம் ஏற்படுமா என்று கேட்டால், இறைவன் அவன் குற்றத்தில் தாக்குறாதவன் என்று நம்முடைய சைவம் சொல்கின்றது. அதற்கு மேலே குழந்தையோ தாயோ இறைவனை வழிபட்டால்
இறைவனை வழிபடுவதனால எப்படி ஒரு குற்றம் ஏற்படும்? இறைவனை எப்பொழுதும் வழிபட வேண்டும், வழிபட வேண்டும் என்று தானே சொல்கின்றார்கள். அது ஒரு பக்கம். அடுத்து குழந்தை பிறந்த வீட்டில் உள்ளவர்கள் இறைவனை வழிபட்டால் எப்படி குற்றமாகும்? அவர்களும் இறைவனுடைய திருவருளை வேண்டி தாயும் சேயும் நலம் பெற வேண்டும் என்று தானே இறைவனை வழிபடுகின்றார்கள். அதனால இறைவனை வழிபடுவதனால் ஒருபோதும் தீங்கு ஏற்படாது, நன்று உடையான் தீயது இலான் என்று திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்போது நம்ம இறைவனை வழிபடுவதனால எந்த ஒரு குற்றம் ஏற்படுவதில்லை என்றும் நமக்கு தெரிகிறது. தவிர இந்த வளைகாப்பு, அடுத்து குழந்தை பெறுவதற்கு முன்பாக இந்த நம்ம மருத்துவமனையில் கொண்டு போய் அந்த தாயை சேர்க்கின்ற வரைக்கும் இறைவனை வேண்டியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பல பெண்கள் குழந்தை பெறுவதற்கு முன்பாகவும் குழந்தை பிறப்பிக்கின்ற அந்த அறைக்குள்ளே போகின்ற வரைக்கும் கூட சிவபுராணம் ஓதுதல், திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுதல், திருநீர் பூசி அனுப்பி வைத்தல், இப்படிலாம் நாம் இறைவனை எண்ணி 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 அந்த குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் சொல்கின்றோம். பிறந்த உடனேயே எப்படி தீட்டாக போகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் இறைவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல, அவன் குழந்தையினுடைய உயிரிலும் அந்த குழந்தை பெற்றெடுத்த தாயினுடைய உயிரிலும் இமைக்கின்ற நேரம் கூட நீங்குவதில்லை என்று நம்முடைய திருவாசகம் குறிப்பிடுகின்றது. அப்போது இந்த தீட்டு என்கின்ற ஒன்று எங்கிருந்து வந்து ஒட்டி கொண்டது என்று சொன்னால், நம்மவர்கள் அந்த குழந்தையின் உடல் நலம், தாயின் உடல் நலம் என்பதை கருதிதான் இப்படி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதை சரியாக சொல்லி விளக்காமல் விட்டு விட்டார்கள். இந்த நம்முடைய வழிபாட்டில் பெண்கள் 5 உறுப்புக்கள் நிலத்தில் படும்படியாக மண்டியிட்டு வணங்க வேண்டும் என்று இந்த பஞ்சாங்க வணக்கம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்படி குழந்தை பெற்ற தாய் இந்த பஞ்சாங்க வணக்கத்தை செய்தால் அவளுடைய உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்பதற்காக திருக்கோயிலுக்கு செல்வதற்கோ, ஏன்னா திருக்கோயிலுக்கு நீண்ட தூரம் போகணும். ஒன்று பருவநிலை வெப்பம், ஏன்னா அப்படித்தானே குழந்தை பெற்றிருக்கின்றால் அந்த பருவநிலையை கருதியும் நீண்ட தூரம் நடக்க வேண்டும். கோயில் சுற்றெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோயில் வளாகங்களாக இருக்கின்றன. அவற்றை சுற்றி வருவதும், அடுத்து 5 உறுப்புக்கள் தரையில் படும்படியாக வணங்குவதும் அவளுக்கு பொருந்தாது என்று சொல்லி வைத்தார்கள். தவிர அந்த கோயில் என்பது பொது இடம், அங்கே பலரும் வருவார்கள். அப்போது இந்த நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்படி குழந்தைக்கும் தாய்க்கும் உடல்நலக்கூறு அடிப்படையில் தீங்கு ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி வைத்தார்கள். அதே போல் அந்த குழந்தை பிறந்த வீட்டிலிருந்து கோயிலுக்கு செல்கின்றவர்கள் அங்கிருந்து ஏதாவது தொற்றுக்களை வீட்டுக்கு எடுத்து வந்து விடக்கூடும் என்பதற்காக குழந்தை பிறந்த வீட்டிலிருந்து கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போது இறைவனை முற்றாக நாம் இந்த காலத்தில் வழிபடுவதை தவிர்த்து விடலாமா என்று கேட்டால், வீட்டில் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். இல்லத்தார்கள் வீட்டிலே வழிபாடு செய்து அந்த தாய்க்கும் சேய்க்கும் திருநீர் அணிவிக்கலாம், வீட்டில் வழிபாட்டை செய்யலாம். தாயாகப்பட்டவள் அக வழிபாடு செய்யலாம். அவள் அவளுடைய உடல் வழிபடுவதற்கு இடம் கொடுக்காது என்பதற்காக அவள் அக வழிபாடு செய்யலாம். திருமுறைகள் ஓதலாம், திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம், சிவபுராணம் சொல்லலாம். இப்படி அவள் இருந்த இடத்திலிருந்தே அக வழிபாடு செய்யலாம். அப்படி அவளால் வழிபாடு செய்ய முடியும் என்று சொன்னால் அவள் வழிபாடு செய்யலாம். இதில் தவறு கிடையாது. இப்படி செய்வதனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடும் என்பது கிடையாது. இதற்கு ஒரு படி மேலே குழந்தை பிறந்து இந்த குழந்தை பச்சிளம் குழந்தையாக இருக்கின்ற போது இந்த தீய சக்திகள் குழந்தைகளை அண்டாமல் இருப்பதற்கு நாம் இந்த திருமுறை, திருமந்திரம், அடுத்து திருவைந்தெழுத்து, திருநீர் போன்றவற்றை காப்பாக கவசமாக அந்த குழந்தைகளுக்கும் தாய்க்கும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். திருமுறைகள் கவசமாக அந்த பெண்ணை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீட்டில் திருமுறை ஒலிக்க வேண்டும், வழிபாடு நடைபெற வேண்டும், திருநீர் அணிவிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு பூஜை அறையெல்லாம் ஒரு 30 நாளுக்கு மூடி போட்டிருப்பது,
சைவ சமயத்தினுடைய நெறிக்கு புறம்பானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தெளிவடைவோம், சிந்திப்போம், நலம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.